வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 430 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 430 அப்படின்றது வந்து 43 வந்து போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 வாட்டி வந்து கொடுத்துருப்பான். இந்த 43 வந்து ஏபியில் பிசியில் வந்து ஒரு 43, அதே மாதிரி 30 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நேற்று வந்து பிசி போன மாதம் வந்து 230 அப்படின்னு சொல்லி பிசிலையுமே வந்து ஒரு 30. அந்த 43 பிசியில் அடித்ததை வந்து ஏபியில் வந்து 43. ஸோ 30 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் அகெயின் வந்து ரிப்பீட்டு. ஸோ போன மாதம் வந்து ஒரு சில நம்பர்லாம் அவன் கொடுக்குறான் அப்படின்னா இந்த மாதமும் கரெக்டாக அந்த நம்பர் எடுத்தா கேமில் ஆடுறான். அதே மாதிரி போன மாதம் வந்து 34 வந்து ஏபி, இந்த மாதம் பிசியில் வந்து 34. இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் 34 பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ஏபி. ஸோ கரெக்டாக வந்து பிசி வந்து 34 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அதே மாதிரி 30 வந்து போன மாதம் வந்து பிசியில் 30, இந்த மாதமும் ரிப்பீட்டு 430. ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து 30 வந்து 2 வாட்டி ரிப்பீட்டு, அதாவது 530. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 430. ஓகேங்களா? இந்த 30 அப்படின்னு அடிக்கும்போது போன மாதம் வந்து 34 வந்து ரிப்பீட்டு, இந்த மாதம் வந்து 30 வந்து ரிப்பீட்டு. சரிங்களா? போன மாதம் வந்து 34 ஏபி, 349, 347. ஓகேங்களா? ஸோ வந்து 34 வந்து ஏபியில் வந்து ரிப்பீட்டு, இந்த மாதம் வந்து 30 வந்து பிசியில் வந்து ரிப்பீட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பிசியில் வந்து 2 வாட்டி 30 வந்து அடிச்சிருக்கான். ஸோ 34க்கு எப்படி வந்து 35 அப்படின்னு சொல்லி ஏபியில் வந்து அடிச்சிருப்பான். அதாவது 34 2 வாட்டி, அதுக்கு வந்து 35. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 30 வந்து 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 31 வந்து கண்டிப்பாக அவன் பிசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 511, 721. பிசியில் வந்து ஒரு 11, ஒரு 21 வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 31க்கு வந்து வாய்ப்பு. ஏன் அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு நம்பர் கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கு கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கேப் நம்பர் 511, 721. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து ஏபோர்டில் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 31மே வந்து பிசியில் வந்து 31 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 31 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 83, 84, 83. அகைன் பார்த்தீங்கன்னா 84, அதாவது 34 தான் வந்து 84. ஒரு நம்பர் வந்து அவன் ஆப்போசிட் பண்ணி 84மே வந்து போன மாதம் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அந்த 83, 84, 83, 84. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பேட்டர்னில் நமக்கு நாளைக்கு ஒரு 83 வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் வந்து நான் 31 வந்து பிசியில் வந்து கொடுக்குறேன். ஸோ பிசியில் கொஞ்சம் 31 வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 12மே வந்து எப்படி வந்து 13 வந்து 2 வாட்டி, அதாவது 611, 013. ஸோ நேற்று ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 13. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 12 வந்து ஒரு இது இருக்குது. 12 போன மாதம் வந்து ஏபியில் 12, மறுபடியும் வந்து ஒரு 12. ஸோ பிசியில் 12க்குமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ 31 வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 12 வந்து உங்களுக்கு பிசியில் 2 நம்பர் வந்து கொடுக்குறேன். ஒன்று வந்து 12, இன்னொன்று வந்து 31. சரிங்களா? ஸோ பிசியில் 12, ஏன்னா இந்த மாதம் கண்டிப்பாக வந்து பிசியில் 12க்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா போன மாதம் 2 வாட்டி வந்து 12, 34 வந்து 2 வாட்டி கொடுத்துருந்தான். அதே மாதிரி பிசியில் 34 வந்து எடுத்து அடிச்சிட்டான். ஸோ அதே மாதிரி நமக்கு 12 2 வாட்டி வந்து ஏபியில் 12 இருக்குது. ஸோ பிசியில் 12 கண்டிப்பாக வந்து இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதம் கண்டிப்பாக ஏதோ நாள் அன்னைக்கு நமக்கு ஒரு 12 எக்ஸ்பெக்டடு. 31 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் அதனால் முன்னாடி சொன்னேன் அப்படின்னா மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாதமாக நமக்கு பார்க்கும்போது அந்த 33, 34ன்றது ரிப்பீட்டடாக ஒரு மாதம் விட்டு கரெக்டாக நமக்கு அடிச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு பேட்டர்னில் நாளைக்கு வந்து ஒரு 83, இல்லைன்னா 38, இல்லை 31, இல்லை 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணுறான் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு இதோட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 83, அடுத்தது 84, 83. இது வந்து 70, அதாவது 37 இருக்கீங்களா? பிசி வந்து 37. இதோட டைரக்ட் பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 82.
ஓகேங்களா. ஸோ அந்த 83, 84, 82 அடுத்த மாதம், அதாவது இந்த மாதம் ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 81க்கு வாய்ப்பு. ஸோ அதனால் நமக்கு அந்த ஆர்டரில் வரணுனாலும் ஒரு நம்பர் வந்து ஆப்போசிட் பண்ணுறான் அப்படின்னா 31. இங்கே வந்து 2 நம்பருமே ஆப்போசிட் பண்ணி 37 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். ஸோ நமக்கு ஒரு நம்பரை மட்டும் ஆப்போசிட் பண்ணுறான் அப்படின்னா 31. ஓகேங்களா. ஸோ 31 அப்படின்னா நமக்கு பிசியில் வந்து ஒரு 31, பிசி 31 அப்படின்னா நமக்கு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து 3, 8, 8, 3. ஸோ நாளைக்கு ஒரு வேளை இந்த ஆர்டர் படி கரெக்டாக வருதுன்னா நமக்கு நாளைக்கு ஒரு 8 வந்து, ஸோ 83 கேமில் வந்து ஏபிக்கு வாய்ப்பு. ஏபியில் வந்து ஒரு 83 வருது அப்படின்னா பிசியில் 31. சரிங்களா. 83 பிசியில் ஒரு 31. நான் ஏற்கனவே வந்து ஒரு 12மே வந்து கேமில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை 12 கேமில் எடுத்து ஆடுறீங்க அப்படின்னா ஏ போர்டு வந்து ஏ போர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5, அதுக்கு அடுத்தது 7. ஓகேங்களா. ஸோ 6க்கு ஒரு வாய்ப்பு. ஸோ 612, அதாவது 61 ஏபி. அந்த 61 அப்படின்னு அடிக்கும்போது போன மாதமும் வந்து அந்த 61 வந்து கேமில் ஆடிருப்பான். அந்த 61 எடுத்து மறுபடியும் இந்த மாதம் வந்து கேமில் ஆடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ரிப்பீட்லேயும் வந்து ஒரு சில டைம் இந்த நம்பர் வந்து கொடுக்கலாம். அதனால் நான் 612, 831 அப்படின்னு சொல்லி 2 நம்பரை வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். 831, 612. ஏன்னா பிசியில் இந்த 12க்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு அதிகம். அதனால் 31, 12மே வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். இல்லை இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் என்னை விட பெட்டராக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நம்பரை வந்து நம்ம ஃபாலோஅப்பில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக அவன் கேமில் எடுத்து ஆடிடுவான். அப்படி தான் வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 31, ஒரு 12. நீங்கள் 31 கேமில் எடுக்கிறீங்க அப்படின்னா 831, 12 எடுக்கிறீங்க அப்படின்னா 612 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். சரிங்களா. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.